தற்பொழுது அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. 8 மணி அளவில் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தொடர்பாக இன்று முடிவு தெரியவரக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது 8 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. முதலாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பிறகு ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது முதன்மை முகவர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்ற அந்த அண்மை செய்திகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சரியாக காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. தற்பொழுது அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. 8 மணி அளவில் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தொடர்பாக இன்று முடிவு தெரியவரக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது 8 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. முதலாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பிறகு ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது முதன்மை முகவர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்ற அந்த அண்மை செய்திகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சரியாக காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. தற்பொழுது அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. 8 மணி அளவில் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தொடர்பாக இன்று முடிவு தெரியவரக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது 8 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. முதலாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பிறகு ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது முதன்மை முகவர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்ற அந்த அண்மை செய்திகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சரியாக காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது.